அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, மோசேக்கு பிறகு இஸ்ரேல் மக்களை வழி நடத்தி வந்த யோசுவா கூறுகிறார், நானும் என் வீட்டாரும் ஆண்டவருக்கு ஊழியம் புரிவோம். அதற்குத்தான் நாமும் கிறிஸ்தவர்களாக இந்த உலகத்திலே அழைக்கப்பட்டிருக்கிறோம். நான் மட்டும் ஆண்டவரை தேடி வந்தால், நான் மட்டும் திருப்பலிக்கு வந்தால் போதாது. குடும்பமாக இணைந்து நாம் திருப்பலிகளிலே கலந்து கொண்டு ஆண்டவருடைய ஆசிரை பெற நாம் முயல வேண்டும். இந்த குடும்பம், நானும் என் குடும்பமும், நானும் என் வீட்டாரும் ஆண்டவருக்கு பணிபுரிவோம் என்று கூறுகையில் நம்முடைய எண்ணங்களும் உள்ளங்களும் மனமும் ஒருமித்த கருத்தோடு ஒருமித்த எண்ணங்களோடு நாம் இருந்தால் மட்டுமே நாம் ஆண்டவருக்கு ஊழியம் புரிய முடியும். சிலர் கெட்ட எண்ணங்களோடு, சிலர் வேற்று தெய்வங்களை வணங்கக்கூடியவர்களோடு 5 பேர் இருப்பாங்க. அதில் ஒருத்தர் தெரியாமல் போயிட்டு எங்கன்னா பூஜை பண்ணிட்டு வருவார். அப்போ என்ன, அவன் குடும்பத்தில் உண்மையான மகிழ்ச்சி இருக்காது. நம்ம ஆண்டவருக்கு உண்மையாக பணி செய்ய முடியாது. ஒரு வீட்டில் ஒரு 5 பேர் 6 பேர் இருக்கிறாங்கன்னா, ஒருத்தர் பாவத்தில் இருந்தார் அப்படின்னா அந்த வீட்டில் இருக்க யாருக்காவது உடம்பு சரியில்லை, அவருடைய பாவம் அந்த குடும்பத்தையே என்ன பண்ணும், பிரச்சனையில் உண்டு பண்ணும். ஒருவர் செய்யக்கூடிய பாவம், பெற்றோர்கள் செய்யக்கூடிய பாவம் குழந்தைகளை. ஆகவே நானும் என் வீட்டாரும் ஆண்டவருக்கு ஊழியம் செய்வோம் என்று நாம் அந்த உறுதிமொழி எடுத்தால், என்ன நடந்தாலும் எது நேர்ந்தாலும் யார் எதை சொன்னாலும் ஆண்டவரை விட்டு நான் ஒருபோதும் விலகிவிட மாட்டேன் என்ற அந்த முழு குறிக்கோளோடு முழு நம்பிக்கையோடு நம் ஆண்டவரிடத்திலே நாம் பயணித்தோம் என்றால் நமக்கு வெற்றி நிச்சயம் உண்டு.